என் இனிய உறவு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்களாம்மா? எனக்கு இது நாள் வரைக்கும் ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப 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 நன்றி, வணக்கம். நாங்கள் இப்போ என்ன டாபிக்னா, நம்ம வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபு பெண்களுக்கு ஒரு சிறந்ததை நான் சொல்லலான்னு இருக்கேன். பாருங்கள், நமக்கு தேவையான பூ நம்ம வீட்டு செவுத்துக்கிட்டே பக்கத்துலேயே ஊனி வச்சு அது பூ பூக்குது. நம்ம பூவுக்கு அலையணும்னு அவசியம் இல்லை, பூ காசுக்கு வாங்கி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நமக்கு தேவையான பூக்களை பறிச்சிக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன இடம் இருந்தாவே போதும், அதில் ஏதோ நம்ம பயிரிட்டு வச்சுக்கலாம். இந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம் வச்சா ஆடு தின்னுட்டு போயிடுச்சு பார்த்துங்க. ரொம்ப இடம்லாம் இல்லை, சும்மா கொஞ்சம் இடம்தான் இருக்குது. அதிலே நமக்கு தேவையானதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம அந்த கொஞ்சம் இடத்துல ஒரு 4 கட்டை வச்சோம். அந்த 4 கட்டையில் இங்கே பாருங்கள் தார் போட்டிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு தார், இங்கே ஒரு தார், இங்கே ஒரு தார். நம்ம வீட்டில் நம்ம நாட்டுக்கோழி வளர்க்குறோம். இங்கே பாருங்கள் நாட்டுக்கோழியெல்லாம் இங்கே பாருங்கள். அந்த மாதிரி ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம். விவசாயம் நல்லா நிறையா எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் நம்ம விவசாயத்தை கைவிடக்கூடாதுங்கிறது தான். நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கே இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களே படிச்சுட்டு டவுனுக்கு போனாங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இயற்கை உரத்தை போட்டு நல்லா விவசாயம் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலாம். அது ஒரு பயனாக இருக்கும். பாருங்கள், நம்ம என்னென்ன சும்மா நம்ம போய் ஐடி கம்பெனிக்கு போகணும், அந்த கம்பெனிக்கு போகணும், இந்த கம்பெனிக்கு போகணும், அங்கே போய் வேலை பார்க்கணும், இங்கே வேலை பார்க்கணுன்னு தான் பார்க்குறோமோ ஒழிஞ்சு நம்ம விவசாயத்தில் எந்த ஈடுபாடும் வைக்கிறதில்ல. ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல, ஒரு சில பேர் என்னது தான் நம்ம விவசாய வீட்டில் பிறந்த பையன்களே என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் போய் டவுனில் தங்கிக்கிறாங்க. அவங்க வயல்லாம் அப்படியே சும்மா கிடக்குது, காடெல்லாம் அதெல்லாம் பயிரிட யோசனை பண்ணுறாங்க. சும்மா கொஞ்சம் அப்போக்கப்போ இந்த சனிஞாயிறு லீவில் வந்தனாலும் அதெல்லாம் பயிரிடலாம்ல. அது இயற்கை முறையில் செஞ்சு நல்லா விவசாயத்தை மேம்படுத்தலாம், நல்லா இருக்கலாம். அப்புறம் இந்த பாருங்க, இந்த மரம்லாம் வச்சதுனால நம்ம வீட்டில் இருந்து இந்த காய் வாழைக்காய் பாருங்க, வாழைப்பூ தண்டு இலை எல்லாம் நமக்கு எளிதாக கிடைக்குது. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாமளே செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக போயிடும். அதுதான் சொல்ல வர்றது. அந்த சும்மா கொஞ்சம் இடம் இருந்தால் போதும், அதில் சும்மா ரொம்ப பெருசாக நம்ம காம்பவுண்டெல்லாம் எடுத்துங்கள. அங்கே பாருங்கள், திறந்த வழியாக தான் கிடக்கு நம்ம இடம்லாம். இந்த இவ்வளோ தான் இடம், இதில் இது என்னென்ன வச்சுருக்கோம் பாருங்கள். இது பாருங்கள், முருங்கை மரத்தை பாருங்கள், முருங்கை மரம் எல்லாம் காய்க்குது பாருங்கள். காய் பூ கனி எல்லாம் காய்க்கும். இவ்வளோ தான் நம்ம இடம். இதில் என் மகன் இந்த பக்கத்து அந்த வீட்டில் இருக்கான், இந்த வீட்டில் தான் என் மகன் இருக்கான், இதில் நாங்கள் இருக்கோம். அப்படி ஒன்றும் பெருசான வாழ்வெல்லாம் இல்லைங்க, கிடையாது. சுமாராக பசி இல்லாமல் சாப்பிட்றோம்மா, அது போதும், கடவுள் கொடுத்தது வரோம்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் முன்னாடி நல்லா வேலை வெட்டிக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தேன், விவசாய கூலி வேலை தான் செய்வேன். இப்போ அந்த வேலைக்கெல்லாம் என்னால் போக முடியல. எனக்கு கால் பிரச்சனை வந்துச்சு, முழங்கால் வலி. அதனால் சரியாக நடக்க முடியாதனால வீட்டிலே உட்காந்துக்கிறது. அதனால தான் இந்த கடையை இப்படி போட்டோம். இந்த வீடு தான் எங்கள் மகன் வீடு பாருங்கள், எல்லாம் வெளியில் போயிருக்குங்க. இது என் வீடு. இந்த வீட்டிலே இந்த முன்னாடி அந்த இதில் என்ன பண்ணிட்டாங்க, திண்ணையில் ஒரு கடை மாதிரி செட் பண்ணி பாருங்க. சும்மா ரொம்ப பெரிய அளவில் இல்லைன்னாலும் தற்சமயத்துக்கு திடீர்னு அங்கே வெயிலெல்லாம் போய் வாங்கிட்டு வருங்க, வண்டி எடுத்துகிட்டு போய் ஏதோ இல்லை ஜாமான்கள் அங்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏதோ நம்மளால் முடிஞ்சது. பாருங்க, தென்னை மரம் வச்சு அந்த கொல்லையில் தென்னை மரம் இருக்குது, வெறும் தேங்காய் கிடக்கு. இங்கே வாழைத்தார் பழுத்து அதுவே இருக்குது, வாழைத்தார் பழுத்து இருக்கு பாருங்க. அதுதான் மக்களே, ஓகே மக்களே. இது நாள் வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு மனமார்ந்த உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் சொல்கிறேம்மா.
ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இனிமேல் ஆதரவு கொடுக்க போகிற நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி நன்றி.